ஹல்லேலூயா. ஆண்டவர் நடத்தின விதம் அற்புதமானது. நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் ஒன்றிணைந்திருப்பீங்கன்னு சொல்லி நான் மெய்யாக விசுவாசிக்கிறேன். நடந்த ஆராதனை நம்மை ஒருமுகப்படுத்துவதற்கு, பரிசுத்த தேவனுக்கு நேராக நம்முடைய இருதயம், ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்துவதற்கான ஒரு ஆரம்ப நிலை இந்த ஆராதனை. நம்ம அப்படியே கண்களை மூடி செய்திக்கு ஆதாரமாக, ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் ஒப்புவித்த காரியத்தை நாங்கள் செய்ய காத்திருக்கிறோம். அப்பா, நீங்க இந்த நாளில எங்களோடு கூட என்ன பேச போறீங்க? எங்களுக்காய் நீர் தருகிற காரியம் என்ன? உங்களுடைய வேதத்திலிருந்து நாங்கள் இந்த நாளில என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? அதை நாங்கள் எடுத்து போய் எப்படியாய் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அதை செயல்படுத்த போகிறோம் என்று சொல்லி நாங்கள் ஆவலாய் காத்திருக்கிறோம்ப்பா. பேசுகிறது நான் அல்ல, அடியேனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் செபிக்கிறேன். உம்முடைய மகா பெரிய வல்லமை சுமந்து நிற்கக்கூடிய பாக்கியத்தை அடியேனுக்கு தந்திருக்கீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். நீங்க பேசணும், நாங்க கேட்கணும்ப்பா. என் நாவிலிருந்து கர்த்தர் நீர் பேசும்படியாய் அன்போடு கேட்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் தாமே அனைவருடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தி சீராக்கி வழி நடத்தும்படியாய் செபிக்கிறேன். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே. இரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறேன், அன்பின் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஒரு சந்தோஷமான நாள் நமக்கு. ஹல்லேலூயா. நம்முடைய ஆலயத்துல இன்னைக்கு நம்ம இந்த கம்யூனியன் சர்வீஸை நம்ம செய்ய போறோம். முதல்ல அதை செய்யக்கூடிய பாக்கியத்தை இந்த அடிமைக்கு தந்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவருடைய வழிநடத்தல் நம்மை இன்னும் நெறிமுகப்படுத்துகிறது. இன்னும் அதிக பொறுப்புகளை கொடுத்து நம்மை தூய்மையானவனாய், நேர்மையானவனாய், ஆலயத்துக்கு வருகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு முன் உதாரணமாய் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்மை வாழ அது தூண்டுகிறது. அதற்காக நான் நன்றியை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். செய்திக்கு ஆதாரமாக இந்த நாளிலே நாம் பார்க்க போகிற ஒரு காரியம், நம்மை கலக்குகிற ஒரு காரியம். இந்த உலகத்துல நம்மை கலக்குகிற காரியம் என்ன? நம்மை களங்கப்படுத்துகிற காரியம் என்ன? நமக்கு எதிராய் வந்து நிற்கக்கூடிய கொடிய பாவங்கள், கொடிய காரியங்கள், நம்முடைய அனுதின வாழ்க்கையிலும் நாம் கடந்து போகிற ஒரு காரியங்கள், இவைகள் எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொண்டால் ஒருவேளை அதிலிருந்து மெல்ல மெல்ல நம்ம என்ன செய்ய முடியும்? விடுவித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அதைத்தான் இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். நாம் வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை யாராவது வாசிக்காமா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். உங்களை கலக்குகிறவர் பறித்துண்டு போனால் நலமாயிருக்கும். யார் நம்மை கலக்குகிறவங்க? நம்மை கலக்குகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில என்ன? இது நம்ம எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் இதை உணர்ந்து இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை 40 வருடங்கள், 30 வருடங்கள், 35 வருடங்கள் இப்படியே கடந்து வந்துட்டோம். இந்த வாழ்க்கையில நம்மை தடுமாற செய்கிற காரியங்கள் என்ன? தேவனுக்கும் நமக்கும் ஒரு பிரிவினையை கொண்டு வருகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன, எவைகள்? இவை எல்லாவற்றையும் நம்ம இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். இந்த நாளிலே இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில இருந்து அகற்ற போகிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த தேவன் இந்த நாளில் நம்மை பரிசுத்தப்படுத்த அவர் ஆசைப்படுகிறார். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நான் ஒரு கிறிஸ்தவளாய் பிறந்தேன், அநேக காரியங்களை இயேசுக்காய் நான் செய்திருக்கிறேன், ஆலயத்துக்கு தவறாமல் போயிருக்கிறேன், அனுதினமும் வேதம் வாசித்திருக்கிறேன், டெய்லி நான் ஜெபிக்கிறேன், வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி, ராத்திரி படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னால நான் ஜெபிக்கிறேன். இவ்வளவு காரியங்கள் இருந்தும் நான் இன்னும் எதில் பலப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் என்கிற ஒரு காரியத்தை நாம் இந்த நாளில் நினைச்ச போறோம், அறிந்து கொள்ள போகிறோம்.
நாம் எடுத்து வாசிக்க போறோம். கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல இத இவ்வளவு அழகா சொல்லுது. I would they were even cut off which troubles you என்று சொல்லப்படுகிறது. அதாவது நம்மை தரித்துண்டு போனால் நலமாயிருக்கும். நம்மை கலக்குகிறவர்கள் நம்மை விட்டு தரித்துண்டு போனால், கட்டாயி போயிட்டாங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில நலமாயிருக்கும் என்று சொல்லி பவுல் அழகாய் எழுதுகிறார். இந்த காரியம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 21 வசனங்களை நாம் இப்ப வாசிக்கும் போறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 21 வரை வாசிங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்களை தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய முடியாது, சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி பவுல் சொல்றாரு. இவர் சொன்ன இந்த 17 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒரு காரியம். இதை யாராவது மறுக்க முடியுமா? இந்த காரியங்கள் எல்லாம், இந்த 17 காரியங்கள், இந்த நாளில் நாம் வாசித்த இந்த 17 காரியங்களும் நம்முடைய அனுதின வாழ்க்கையிலும் ஒவ்வொருவரோடு கூட நாம பேசும் பொழுது, ஒரு இடத்துக்கு போகும் பொழுது, இல்ல ஒரு காரியம் பார்க்கும் பொழுது, இல்ல ஏதாவது ஒரு காரியத்தை நினைக்கும் பொழுது, இந்த எல்லா காரியமும் அனுதின வாழ்க்கையில நம்ம கடந்து போகக்கூடிய ஒரு காரியம். இந்த 17 விஷயங்கள் நம்ம என்ன செய்யணுமா, ஆண்டவர் இந்த நாள்ல சொல்றது, இதை தவிர்க்கணும், இதை கட் ஆஃப் பண்ணணும், உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து இது தழுத்துண்டு போகணும்னு சொல்லி விரும்புகிறார். இவைகள் நம்முடைய வாழ்க்கையை கரைப்படுத்துகிற ஒரு காரியம். நாம இதெல்லாம் ஒருவேளை ஒரு பாவமா இது வரைக்கும் நம்ம நினைச்சிருக்க மாட்டோம். இது நம்ம கேஷுவலா நாம ஒவ்வொரு நாளும் நாம கடந்து போய் கொண்டு இருக்கிற ஒரு காலம், ஒரு காரியம். எல்லார்ட்டையும் பேசும்பொழுது நம்ம எப்படி பேசுவோம், நடந்து கொள்ளும் போது எப்படி நடந்து கொள்ளுவோம், ஒருத்தர் எரிச்சல் போடும்போது, கோவப்படும் பொழுது எப்படி போடுவோம், ஒருத்தர் மேல அதிக கோபம் படும்போது எப்படி வெறியாவோம். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் கடந்து போகக்கூடிய ஒரு காரியம். ஆனா பவுல் சொல்றாரு, இவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துல என்ன செய்யப்படுறதில்ல, பிரவேசிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். நல்லா யோசிங்க, இதெல்லாம் நம்ம செய்யறது பெரிய தப்பா? ஒருவேளை நாம தப்புனா எது நினைச்சிட்டு இருந்தோம், ஒரு ஸ்மோக் பண்றது, இல்ல ட்ரிங்க்ஸ் பண்றது, இல்ல ஒரு வேசித்தனம் பண்றது, இல்ல யாருக்கையாவது களவாங்கிறது, இப்படிப்பட்ட காரியங்களை தான் நாம நம்மளுடைய வாழ்க்கையில பாவம் என்று சொல்லி ஒதுங்கி இருந்தோம். நல்லா கவனிங்க. கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில முதல்ல நம்ம ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு ஒரு அடையாளத்தை நம்ம கொடுக்கும் பொழுது எப்படி, அவன் ஒரு சிகரெட் பிடிக்க மாட்டான், அவன் தண்ணி அடிக்க மாட்டான், அவன் பெண்களோட தவறான உறவுல ஈடுபட மாட்டான், அவனுடைய வாழ்க்கை சுத்தமா இருக்கும், அவன் யாருக்கிட்டையும் பொய் பேச மாட்டான், களவாங்க மாட்டான். இப்படிப்பட்ட காரியங்களை தான் நாம முன் உதாரணமா இதுவரைக்கும் அடையாளப்படுத்தி கொண்டிருந்தோம். ஆனா பவுல் சொல்றாரு, இப்படி உங்களை கரப்படுத்துகிற, உங்களை கலக்குகிற 17 காரியங்கள் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அனுதினமும் ஒட்டி நம்மளோடு நடந்து வந்து கொண்டிருக்கிறதாம். அப்ப பாருங்க, இன்னும் நம்ம பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியுள்ள பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோமா என்று சொல்லி பார்த்தால் அங்கு ஒரு கொஸ்டின் மார்க் வரக்கூடிய ஒரு காரியம். எஸ், இயேசுவின் கிருபை நிச்சயமாய் நம்மளை பரலோகத்துக்கு அழைத்து போவது உறுதி, அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை எல்லாம் அவருடைய ரத்தம் சுத்தமாக்குகிறது, அவருடைய நீதி நம்மை திடப்படுத்துகிறது. அது பரலோக ராஜ்யத்திற்கு ஏற்றதாய் நம்மை வழிநடத்த போகிறது, அதுல எந்தவித மாற்றமும் இல்லை. ஆனா இந்த உலகிலே நாம் வாழ போகிற இந்த சிறிய ஆண்டு காலங்கள் நாம தேவனுக்கு பிரியமாய், சுத்தமாய், அவர் பிரியப்படுகிற நன்மையின் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுகிறார். இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் இவ்வளவு நாள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா என்று சொல்லி நாம் என்ன செய்யணும், இந்த நாளிலே நாம சற்று சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு காரியம். எபேசியர் 1ஆம் அதிகாரம்
4வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமா இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்று சொல்லி இருக்கிறார். அவர் தெரிந்து கொண்டிருக்கிறாரா? எப்போ? உலக தோற்றத்திற்கு முன்னாகவே, தாயின் கருவில உங்களை வைக்கிறதுக்கு முன்னாகவே he knows. அவர் உங்களை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா! எத்தனை நன்மையான சந்தோஷமான ஒரு காரியம். தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த மாதிரி இந்த தாய்க்கு இப்படி ஒரு பிள்ளை பிறக்க போகிறது என்பது அவருக்கு தெரியும். அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியா திட்டமிட்டு வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருடைய வாழ்க்கை சருதியும் அவருக்கு வெட்ட வெளிச்சமா இருக்கிறது. அதான் வேதம் அவரை குறித்து சொல்லும்போது சொல்லுது, அவருக்கு இருளும் வெளிச்சமும் சரி. அவருக்கு 1000 நாள் ஒரு நாளை போடுறது. மகா பெரிய தேவனை நம்ம சொந்த தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட தேவன் நம்முடைய வாழ்க்கையில எப்படி வாழணும்னு ஆசைப்படுறாரு? இந்த 17 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு இந்த நாளில அகற்றணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. தேவ பந்திய சேர போகிற நாம் துணிகரமாய் சேர துணியாமல் அவருடைய கிருபையினாலே சேர துணிய வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார். இவைகள் இந்த நாள்ல நம்முடைய வாழ்க்கையில நான் என்னென்ன காரியத்திலெல்லாம் நான் ஆண்டவருக்கு என்று என்னை மாற்றிக்கொள்ள முடியும், இன்னும் அவர் எதுல நான் உண்மை உள்ளவனா இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறார், இன்னும் எதற்காய் அவர் என்கிட்ட இருக்கிற கடைசி சொட்டு பாவம் உடைய கழுவி பரிசுத்தப்படுத்தணும்னு சொல்லி நினைக்கிறார் என்று சொல்லி இப்போ நாம் என்ன செய்யணும்? நம்முடைய இருதயத்தில் யோசிக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ இந்த காரியத்தை நாம யோசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயத்துல பேச ஆரம்பிப்பார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, எனக்கு பிரியமில்லாத இந்த காரியங்கள் எல்லாம் உங்ககிட்ட இருக்குப்பா, உன் வாழ்க்கையில இருக்கு. இது உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது, இது உன்னை கரைப்படுத்தி கொண்டிருக்கிறது, இது என்னையும் உன்னையும் விட்டு பிரித்து கொண்டிருக்கிறது. என்கிட்ட நீ ஒரு மிகப்பெரிய ஐக்கியத்தை வைக்க விடாதபடிக்கு உன்னையும் என்னையும் இந்த பாவமானது என்ன செய்கிறது? பிரித்து கொண்டே இருக்கிறது. Can you let it go that now? ஆண்டவர் விரும்புறாரு, இந்த உன்னை என்னையும் தூரப்படுத்துகிற இந்த பாவத்தை எனக்காக விட்டுற முடியுமா? எனக்காக உன்னை நீ மாத்திக்க முடியுமா? அநேக நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்முடைய வாழ்க்கையில, நான் ஆண்டவருக்கு விருப்பமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், இதுக்கு மேல என்ன செய்ய முடியும், இதுக்கு மேல நான் எப்படி இருக்க முடியும்? நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நீதிக்கு ஒரு தகுதியை வைத்திருக்கிறோம். ஒரு பாஸ்டர், ஒரு ரெவரண்ட்னா இப்படி இருக்கணும். நாமெல்லாம் சாதாரண விசுவாசிகள் தான். நாம் ஆலயத்துக்கு போகும்பொழுது கருத்தாய் வேதத்தை தியானித்து அதன் வழியிலே நடந்தா போதும் நம்ம நினைக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்முடைய இருதயத்தில் இருக்கிற இந்த கரைகள் எல்லாவற்றையும் அகற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுகிறார். அதனால அவர் சொல்றாரு, நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களுக்கும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டாராம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உலக தோற்றத்திற்கு முன்பே உன்னை தெரிந்து கொண்டேன். இது எப்படி? உலக தோற்றத்துக்கு முன்னால அவர் நம்மை தெரிந்து கொண்டது உண்மையா என்று சொல்லி பார்த்தா, உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். எரேமியா 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் சற்று வாசிக்கும் பொழுது அங்க எரேமியாவுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று சொல்லி பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிவரும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன் என்று சொன்னா. இப்போ இந்த 17 காரியங்களை நாம செய்கிறது நமக்கு தகுதியா? ஆண்டவர் சொன்னாரு, தாயின் கர்ப்பத்துல உன்னை வைக்கிறதுக்கு முன்னாலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன்ப்பா. நீ கருவில் இருக்கும் பொழுது நான் உன்னை பரிசுத்தம் பண்ணிருக்கிறேன். I have purified you. உன்னை ஒரு பரிசுத்த ஜனமாய், நான் என் சொந்த ஜனமாய் இந்த உலகத்துல நீ எப்படி ஒரு முன் உதாரணமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி, இயேசுவை போல அவர் நடந்தபடியே நீ நடக்க வேண்டும் என்று சொல்லி நான் உன்னை முன் தெரிந்து கொண்டேன். ஆனா இன்றைக்கு இந்த வாழ்க்கைய, நான் விரும்புகிற இந்த வாழ்க்கைய நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? பாருங்க, இந்த சந்தேகம் நம்ம இருதயத்துல வராம இருந்ததுன்னா நம்முடைய பரிசுத்தத்துல நாம் இன்னைக்கு சந்தேகப்படணும்.
அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா ஏதோ ஒரு முள் இருக்குடா, உனக்கு எனக்கு ஏதோ ஒரு பேரியர் இருக்குமா, நீ அதை புரிஞ்சுக்கோ, இன்னும் உன்னுடைய வாழ்க்கையை நீ எது சீர்படுத்த முடியும்னு சற்று இந்த நாளில யோசித்து நீ அதன் வழியில நட என்று சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு. Now you should ask me that why I am still doing this. இன்னைக்கு நமக்கு ஒரு கொஸ்டின் வரணும். ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டது உண்மை, தாயின் கருவில உருவாவதற்கு முன்னாலே தெரிந்து கொண்டார், உலக தோற்றத்துக்கு முன்னாலே தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா இந்த பாவத்தை நான் ஏன் தினமும் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறதா. நல்ல கவனிங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் போராடுகிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டது உண்மைதான், நம்மை பரிசுத்த ஜனமாய் அழைத்திருக்கிறது உண்மைதான். தாயின் கருவில பேர் உருவாகிறதுக்கு முன்னாலே உன் பேரை அறிந்திருக்கிறது உண்மைதான், உன்னை பரிசுத்தம் பண்ணியிருக்கிறது உண்மைதான், உன்னை தீர்க்கதரிசியாய் தெரிந்து கொண்டது உண்மைதான். ஆனா நமக்கு இந்த உலகத்துல, இந்த உலகத்தானோடு இங்க நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. வான மண்டலத்தின் பொல்லாத சேனைகளோடு நமக்கு ஒரு போராட்டம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. இந்த போராட்டத்தை மேற்கொள்ள முடியாமல் நாம் தவிர்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் நமக்கு பரிசுத்தம் வேண்டும் என்கின்ற எண்ணம், நம்முடைய ஆவி சொல்லுது, எப்பா நீ ஆலயத்துக்கு போனியடா, இங்க இப்படிப்பட்ட வார்த்தையை, தேவ வார்த்தையை கேட்டிய, பரிசுத்த கம்யூன்ல நீ சேர்ந்து கொண்டியே, பரிசுத்தமாய் அழைக்கப்பட்ட ஜனம் என்று தெரிந்து கொண்டியே, நீ மீண்டும் ஏன் இதை பேசுகிறாய், நீ மீண்டும் ஏன் இந்த காரியத்தில் நடக்கிற, நீ மீண்டும் மீண்டும் ஏன் இதை பார்க்கிற, மீண்டும் மீண்டும் ஏன் உன் இருதயத்தை நீ கரைப்படுத்திக் கொள்கிற என்று சொல்லி நாம் அநேக கேள்விகளை நமக்குள்ளே கேட்கக்கூடும். அதற்கு பதில் என்ன? ஆவி வேறு, மாம்சம் வேறு. மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறது, இந்த உலகத்தின் இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக துடிக்கிறது. சொல்லுது, இந்த பெண்ணை இச்சையோடு பாரு, இந்த காரியத்தை நீ செய், நீ உயரணும்னா, வாழ்க்கையில உயரணும்னா இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது தவறில்ல, குறுக்கு வழியை தெரிந்து கொள்வது தவறல்ல, பிறர் இருதயத்தை காயப்படுத்துவது போல நீ பேசுவது தவறில்ல, உன் ஆத்திரத்தை தீர்த்துக் கொள்வதற்காய் உன் வாயிலிருந்து அக்கினியாய் புறப்படுகிற வார்த்தைகளை கொட்டி தீர்ப்பதற்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவர் சொல்ற, இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பாரு, ஏதோ ஒரு வழியில உனக்கு எனக்கு ஒரு பிரிவினை இருந்துகிட்டே இருக்கு. பிறரை நாம ஆண்டவருக்கு விரோதமான வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டினா கூட தப்பு. ஆண்டவர் சொல்றாரு, நான் எப்படி இருந்தேன்ப்பா, இயேசுவானவர் இந்த உலகில very clearly he showed us, அவர் நடந்த வழியே நாமும் நடக்க கடவோம் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் எப்படி இருந்தார்? குருடர்களை பார்க்கும் பொழுது மனது உருகுகிறார். அவர்கள் இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சொன்ன போது எல்லாரும் அவங்களை திட்டுறாங்க, நீ அவரை டிஸ்டர்ப் பண்றன்னு சொல்றாங்க. ஆனா அவ்வளவு சத்தத்திலையும் அவருடைய காதுகளில் அந்த அழுகுரல் கேட்கிறது, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும். 2 குருடரையும் அப்படியே போய் தூக்கி சுகமாக்குகிறார். பெரிய மீட்டிங் நடக்குது, வீடுகள்ல இடம் இல்ல, திரளான ஜனக்கூட்டம் அவரை சுற்றி இருக்கிறது, அவர் இருக்கிற வீட்டுக்குள்ள போகிறதுக்கு வழி இல்லை. வியாதியஸ்தனை கூரையை பிச்சு உள்ள இறக்குறாங்க. அவங்களுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் அவனை விடுவிக்கிறார். எத்தனை அற்புதங்கள்! அவர் நடந்த பாதையெல்லாம் அற்புதமான பாதைகள், அவர் பேசிய வார்த்தைகள் எல்லாம் கருணை உள்ள வார்த்தைகள். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்க, திரளான ஜனங்கள் அவரை பின்தொடர்ந்த போது இயேசு மனது உருகி அவர்களோடு பேச தொடங்கினாராம். இந்த மலை பிரசங்கம் எவ்வளவு பெரிய ஃபேமஸ் நாள் வரைக்கும். அதுல சொல்லப்பட்ட வார்த்தைகள் எந்த புறஜாதி கடவுளிடமும் சொல்லப்படாத ஒரு வார்த்தைகள். இயேசுக்கும் மற்றவர்களை கடவுளாய் கொண்டிருக்கிறவர்களுக்கு வித்தியாசம் என்ன? இயேசு அன்பு நிறைந்த தெய்வம், பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார்.
பாவிகளை அழிப்பதற்காக அல்ல. அவருடைய கடமை என்ன? என் பிள்ளைகளை எப்படிப்பட்ட ஒரு விலையை கொடுத்தாவது, எப்படிப்பட்ட ஒரு விலை கிரயத்தை கொடுத்தாவது அவர்களை மீட்டுக் கொள்ள வேண்டும். இப்படி இந்த உலகத்துல இயேசுவை போல எந்த ஒரு கடவுளும் எழும்பினதில்ல. அழிக்கிறதுக்கு தான் கடவுள் எழுப்பியிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஆக்க எந்த கடவுளும் உண்டாக்கல. நம்முடைய தேவன் ஆக்க பிறந்தவர். ஹல்லேலூயா. அதான் அவனுடைய நம்முடைய வாழ்க்கையில அவர் வருகிறார் என்கின்ற அந்த உத்தரவாதத்தை நாம் பெற்றுக்கொள்வது எப்படி? இயேசுவை போல வாழ்வது, இயேசுவை போல பேசுவது, அவரை போலவே சிந்திப்பது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாள்ல ஆசைப்படுகிறார். தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க. பாருங்க, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறதா. விரோதம். நம்முடைய மாம்சமே நமக்கு விரோதம். இன்னொரு வசனம் உண்டு, உன் வீட்டாரே உனக்கு சத்துருன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த வசனத்தோட பயங்கரமான வசனம் எது? நம்மளுடைய மாம்சம் தான் நம்மளுடைய சத்துரு. ஹல்லேலூயா. இந்த மாம்சத்தை நம்ம ஒடுக்க தவறிட்டோம்னா எதையும் செய்ய துணிந்தவர்களாய் மாறி போகும். பெரியமானவர்களே, நிறைய தடவை மற்றவர்களை குறித்து எனக்கு தெரியாது. என்னுடைய வாழ்க்கையில பர்சனலா நான் அனுபவித்த ஒரு காரியம், ஸ்பெஷலி ஆஃப்டர் ஆர்டினேஷன் என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்குது. மாம்சத்துக்கு விரோதமாய் ஆவி. யாராவது வேணுனே ஒம்பு பண்றாங்க, வேணுனே நம்மளுக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்றாங்க, வேணுனே குடும்பத்துல கொண்டு குழப்பங்களை உண்டு பண்றாங்க. ஆனா இவைகளை ஜெயிக்க தேவன் உதவி செய்தார். ஹல்லேலூயா. கொஞ்சம் நான் என் மாம்சத்துக்கு இடம் கொடுத்திருந்தேன்னா, என் கோபத்துக்கு இடம் கொடுத்திருந்தேன்னா மிகப்பெரிய பிரச்சனைகளை நான் சந்தித்திருக்க கூடும். நம்முடைய மாம்சம் ஒவ்வொரு நாளும் சொல்லுது உன் வாழ்க்கை என் கையிலன்னு. ஆனா நம்முடைய ஆவி சொல்லுது, டேய் உன் வாழ்க்கை இயேசுவின் கையில. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை மாம்சத்தின் கையில இல்ல. மாம்சத்துக்கு உங்களுடைய ஆவியை ஒப்பு கொடுக்காதீங்க. இயேசு உங்களோடு இருக்கிறார், பயணிக்கிறார் என்கின்ற எண்ணம் நமக்குள்ள இருக்கும் பொழுது ஒரு நாளும் ஒரு காலம் என்ன செய்யாது? இயேசுவின் வழியை விட்டு நம்ம பிரிக்க முடியாது. கலாத்தியர் 6:8 வாசிங்கள. தன் மாம்சத்திற்கு என்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை ஏற்பானா. போதும். மாம்சத்திற்கு என்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை தான் இருக்க முடியும். ஒரு நாள் மாம்ச சிந்தை நமக்கு ஜீவனை கொண்டு வராது. நம்ம மாம்சம் ஆசைப்படுற காரியத்தை நம்ம நிறைவேற்றணும்னா குடும்பம் உடையும். முதல்ல குடும்பம் ரெண்டாகும். நம்மளுடைய இஷ்டத்துக்கு நீங்க யோசித்து பாருங்க. கணவனுக்குள்ள மனைவிக்குள்ள ஒரு இணக்கம் இல்லாதபடிக்கு, ஒருவருக்கு ஒருவர் தாழ்ந்து போகாதபடிக்கு, நான் தான் பெரிய ஆளு, நான் உன்னோட அதிகமா சம்பாதிக்கிறேன், நான் அதிகமா படிச்சிருக்கிறேன், இப்படிப்பட்ட இருமாப்பு இருதயத்துக்குள்ள வந்தா குடும்பங்க சிதறுண்டு போகும். தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற துணையை நிர்ணயித்திருக்கிறார். ஆதாமுக்கு ஏற்ற துணையை கொடுத்தது போல ஒவ்வொருவருக்கும் ஏற்ற துணையை கொடுத்திருக்கிறார். எஸ், நம்ம தமிழ் ஒரு பழமொழி உண்டு, இக்கரையில இருந்து பார்க்கும்போது அக்கறைகள் எல்லாம் பச்சை பசேல்னு இருக்கும். என்னைக்காவது இப்ப நான் ஏன் மனைவியை நல்லவன் யார்த்தையும் சொல்ல மாட்டேன். ஆனா மற்றவங்களுடைய மனைவி, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, அந்த அக்கா ரொம்ப நல்ல அக்கா, அந்த தங்கச்சி ரொம்ப நல்ல தங்கச்சி. அதே மாதிரி எந்த அநேக மனைவிகள் சொல்ல மாட்டாங்க, என் கணவன்ட்ட எவ்வளவு குறைகள் இருக்கு, அவங்க இப்படி எல்லாம் பண்றாங்க, இப்படி எல்லாம் செய்யறாங்க. நோ, you should keep in the prayer. ஜெபத்துல தாங்குங்க. உங்களுடைய மனைவியை, உங்களுடைய கணவனை ஜெபத்துல தாங்குங்க. யார் இடத்திலும் எக்காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்காதீங்க. ஒரு சில ஆலோசனைகள் ஒரு இடத்துல கேட்கறது தவறு இல்லை. ஆனா
when it comes husband and wife, there should be nobody else. நம்முடைய வாழ்க்கையை கட்டமைப்பதில் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் பிரியமானவர்களே. கொஞ்சம் நம்ம இடம் கொடுத்தா போதும். அநேக விவாகரத்து நடக்கிற காரியம் என்ன, டைவர்ஸ் நடக்கிற காரியம் என்ன, அதுவும் கிறிஸ்தவர்கள் தான் உலகத்துல அதிகமா டைவர்ஸ் பண்றாங்க. Why it's happening to us? இயேசுவை கும்பிடுகிற உண்மையான தெய்வத்தை கும்பிடுகிற ஜனம் தான் நாம. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குது? ஏன் இந்த பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், வஞ்சனைகள், இந்த ஆவியை கொண்டு வருகிற இந்த சரீரத்திற்கு ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. அது சொல்லும், தூண்டும், பெருமையை தூண்டும். அவன் சொல்ற நீ என்ன கேட்கிறது? நீ அவனோட அதிகமா படிச்சவ, அதிகமா சம்பாதிக்கிற. நோ, இது உலகத்து காரியம். ஆனா ஆவியின் காரியம் வேறங்க. அங்க கணவனையும் மனைவியும் ஆண்டவர் அவ்வளவு நேர்த்தியாய் வைத்திருந்தாராம். ஆதாமையும் ஏவாளையும் அவர் நேர்த்தியாய் படைத்து வந்திருந்தாராம். ரெண்டு பேருக்கு பிரிவினை வரக்கூடாதுன்னா ஆதாமுக்கு அயர்ந்த உறக்கத்தை வர செய்து அவருடைய விழா எலும்பிலிருந்து எடுத்து ஏவாளை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. நாம பாதி, நாம தனியால் கிடையாதுங்க. இன்னைக்கு தெபோரா தனியால் கிடையாது, அகஸ்டின் தனியால் கிடையாது. We are one. இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது? மாறிவிடக்கூடாது என்று சொல்லி வேதம் நம்ம சொல்லுது. அதான் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை மாத்திரம்தான் இருக்க முடியும். மாம்சத்துக்கு இடம் கொடுக்க போறீங்களா? பல ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்லட்டும். குஜராத் மாநிலத்துல ரொம்ப அழகான ஒரு ஃபேமிலி, கூட்டு குடும்பம் இருந்தது. அந்த கூட்டு குடும்பத்துல அநேக சின்ன பிள்ளைங்க இருந்தாங்க. ஒரு வாலிபன் இருந்தான், அழகான வாலிபன், நல்லா படிக்க வச்சிருந்தாங்க அவனை. ஆனா அவன் இடத்துல இருந்த ஒரு குறை, எப்ப பாரு ஹாரர் மூவிஸ், கில்லர் மூவிஸ், இதை பார்த்து 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 பயங்கரமா ரசிக்க ஆரம்பிச்சான். ஒரு காலத்துல அதற்கு அடிமையாகவே மாறிட்டான். ஒரு முறை ஒரு படத்தை பார்த்துட்டு இருந்தான், ஒரு கில்லர் மூவியை பார்த்துட்டு இருந்தான். அதுல அந்த கில்லர் மூவில சித்தரிக்கப்பட்ட ஒரு காட்சி, ஒரு மனிதன் ஒரு பெண்ணை கடத்தி கொண்டு வந்து அவளை கற்பழித்து அணு அணுவாய் சித்திரவதை பண்ணி அவளை துண்டு துண்டா வெட்டி கொல்ற மாதிரி ஒரு காட்சி. இத பார்க்கிறான். பார்க்க பார்க்க அவனுக்குள்ள அந்த ஒரு ஆசை வருது, இந்த மாதிரி நானும் செஞ்சாங்க, இது ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க அப்படின்னு சொல்லி நினைக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு இருதயத்திலிருந்து மாம்சம் சொல்லுது, போ இதை செய், எழும்பி போ, உன் வீட்டுல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, they are all innocent, go kill them all. அவன் மாம்சத்துக்கு இடம் கொடுக்க ஆரம்பிக்கிறான். எழுந்தான், ஒரு மிகப்பெரிய தடி எடுத்தான், கிச்சனுக்குள்ள போனான். அவனுடைய அண்ணியும் அம்மாவும் அங்க சமைத்து கொண்டிருந்தாங்க இரவு உணவை, நைட் டின்னர் ரெடி பண்ணி கொண்டு இருந்தாங்க. ஓங்கி அண்ணியோடைய தலையில ஒரு அடி அடிச்சான். அவங்க அப்படியே அலறி துடித்து அப்படியே கீழே சரிகிறத அவங்க அம்மா அப்படியே ஆச்சரியத்தோட அதிர்ச்சியோட பாக்குறாங்க. அடுத்த அடி அம்மாவை. இவங்க ரெண்டு ஒரு சத்தம் கேட்டு அண்ணன் கிச்சனுக்குள்ள ஓடி வரான், அண்ணனையும் அடிக்கிறான். அடிச்சு இவங்களை சித்திரவதை பண்ணி அணு அணுவா அடித்து கொள்றான். ரசிச்சு செய்யறான். மேல போறான். ரூம்ல சின்ன பிள்ளைங்க 5 பிள்ளைகள் விளையாடிக்கிட்டு இருக்கு. எல்லா பிள்ளைங்களையும் கை குழந்தைகள் உட்பட அடித்து கொள்றான். அவனுடைய மாம்சம் அவனுக்கு வெறிய தூண்டுது. அடித்து கொன்று விட்டு வீட்டுல 9 பிணம் சரிந்து கிடக்குது. வீடு மொத்தம் ரத்தம், ரத்த வெள்ளத்தால் நிறைஞ்சிருக்கு. அந்த ரத்தத்தை எடுத்து அழகு பார்த்து கொண்டு இருக்கிறான். இப்படிப்பட்ட கொடூர எண்ணம் அவனுக்கு எங்க இருந்து வந்தது? போலீஸ் அவனை பிடிச்சாங்க. அவன்கிட்ட கேட்டாங்க, ஏன்பா இப்படி செஞ்ச, நீ ஏன்டா இப்படி செஞ்ச, படிக்கிற வயசுதான் உனக்கு, ஏன் இப்படி பண்ண? ஒன்னே ஒண்ணுதான் சொன்னான், அந்த படத்தை பார்த்தேன், அதுல இருக்கிற கேரக்டராவே நான் மாறினேன், அதன்படி செய்ய ஆசைப்பட்டேன், செய்து முடித்தேன். ஒரு கில்ட்டி கான்சியஸ் கூட இல்லாம அவன் போலீஸ் இடத்துல வாக்குமூலம் கொடுத்தானா. யோசித்து பாருங்க, நம்முடைய மாம்ச சிந்தைக்கு நாம ஒப்பு கொடுத்து நாம அதுக்கு அடிமையாகும் பொழுது அது எந்த நிலையில நம்ம கொண்டு போய் விடுதுன்னு. பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில
நம்ம சிந்திக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது பிரியமானவர்களே. இந்த காரியத்தெல்லாம் நம்ம இருதயத்துக்குள்ள வைத்துக் கொண்டே நடந்து கொண்டு இருக்கிறோம் அனுதினமும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த 17 காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு கரையா இருக்கிறது. இட்ஸ் ஆல் செட்டில் as a layer. இதெல்லாம் அந்த கரையை போக்கணும். நாம இந்த கரையை நாம எடுத்து தீர்த்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ரோமர் 7ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுது, நான் விரும்பின நன்மை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். ஏன் நம்ம விரும்புகிற நன்மையை செய்யாம விரும்பாத தீமையை செய்யறோம்? மாம்சம் சொல்லுது, ஆவி சொல்லுது நன்மையை செய்ப்பான்னு. மாம்சம் சொல்லுது, இந்த நன்மையினால் உனக்கு கிடைக்கிற பலன் என்ன? பல நேரங்கள்ல நம்ம யோசிக்கிறோம், இயேசுவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டதற்கு பலன் என்ன? சர்ச்சுக்கு போறோம், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் இட்? வாட் இஸ் த பெனிஃபிட்? இன்னைக்கு அதனாலதான் அநேக ஊழியர்கள் பணத்தின் பின்னால ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. 1000 ரூபாய் கொடுத்தா உனக்கு ஆண்டவர் அந்த 1000க்கு ஆசீர்வாதம் தருவாங்க. உலகத்துல ஃபேமஸான ஒரு ஊழியக்காரர் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்காரு. எவ்வளவு கேவலம்! ஜனங்களை எப்படி எல்லாம் மோசம் போக்குறாங்க பாருங்க. ஏன்? கொடுத்து 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 கெடுத்துட்டாங்க. ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பணம் வேணும்? கொடுத்து கொடுத்து அந்த ஊழியரை, அவர் நல்ல ஊழியரா இருந்தார், அவருக்குள்ளேயே அந்த மாம்ச இச்சையை கொண்டு வரும்படியான ஆசையை ஜனங்கள் தூண்டி, பாஸ்டர், ஒரு பாஸ்டர் வந்துட்டா போதும், கொஞ்சம் ஃபேமஸான ஒரு ஊழியர்கள் வந்துட்டா போதும், நாமெல்லாம் அவங்க காலடியில் விழுந்துருவோம். அப்படியே ஆண்டவர் அப்படியே சொன்னாரு, அப்படியாங்க சொன்னாரு. அவர் நம்ம ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டு இருக்கிறார், ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தி இருக்கிறாரா. எரேமியாவுக்கு சொன்னார், தாயின் கருவில் இருக்கும் போது நான் ஒரு தீர்க்கதரிசி ஆக்கணும்பா, உன்னை பரிசுத்த ஜாதியை ஆக்கிட்டேன். அவன் அந்த வேலையை கரெக்டா செஞ்சான். அதனாலதான் இந்நாள் வரைக்கும் அவரை குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம், தீர்க்கதரிசியை குறித்து பார்த்துட்டு இருக்கோம். இப்படி 20வது வசனத்தை வாசிங்க, ரோமர் 7:20. செய்தால் நான் அல்ல, எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. நமக்குள்ள பாவம் இன்னும் ஸ்டில் இட்ஸ் ஸ்டிக்கிங் வித் அஸ். நம்ம விரும்புகிற காரியத்தை செய்யாம விரும்பாத காரியத்தை செய்ய ஆரம்பிச்சோம்னா, இந்த மாம்சத்திற்கு நம்ம இடம் கொடுத்து அதில் இருக்கிற பாவத்தை இன்னும் வெளியில எடுத்து களையாம அதை அப்படியே வச்சிட்டு இருக்கோம். ஸ்டில் இட் ஸ்டேஸ் அஸ். வேதம் சொல்லுது, உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும், உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். அதுல இருந்து தப்பிக்கணும்னா ஒரு வழிதான் இருக்கு, அது இயேசுவின் வழி. ஹல்லேலூயா! இயேசுவின் ரத்தம் மாத்திரம்தான் நம்ம பாவத்திலிருந்து மீட்க முடியும். ஒரு முறை ஒரு பெண்ணை போலீசார் கைது பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க. இளம் பெண், கல்யாணம் முடிஞ்சு கை குழந்தை இருக்கிற ஒரு சின்ன கை குழந்தை இருக்கிற ஒரு பெண். அவ போலீஸ்ல போய் அழுதுகிட்டே இருந்தா, என்னம்மா நடந்தது உனக்கு, ஏமா அப்படி பண்ண? அந்த பொண்ணு சொன்னா, நான் வீட்டுல தனியா இருக்கும்போது, என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தனியா இருக்கும்போது என்னோட இருதயத்துல யாரோ பேசுற மாதிரி இருக்கும், யாரோ என் காதுகள்ல பேசுவாங்க, நீ போய் அந்த குழந்தைய கொண்டு கிணத்துல போட்டு, அந்த குழந்தைய எடுத்து கொண்டு போய் கிணத்துல போட்டு, இது உனக்கு வேண்டாம், அந்த குழந்தை உனக்கு வேண்டாம், இது உனக்கு பயங்கர ஒரு உன்னுடைய வாழ்க்கையை நீ ஃப்ரீடமா வாழ முடியாத அளவுக்கு உனக்கு ஒரு தடையா இருக்குது, இந்த குழந்தைய போய் அந்த கிணத்துக்குள்ள போட்டு. அவங்க வீட்டுக்கு பின்னாடி கிணறு இருக்குது. ரொம்ப நாளா இவ்வளவு அந்த இதுக்கு வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காதபடிக்கு விலகி 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 இருந்தா, திடீரென ஒரு நாள் எழும்புனா, மீண்டும் மீண்டும் அந்த சத்தம் அதிகமா கேட்க ஆரம்பிச்சுட்டே இருக்கு. அவளால் அதை சகித்துக் கொள்ள முடியல. குழந்தை எடுத்தா, விறு விறுன்னு நேர கிணத்துக்கு போனா, குழந்தைய உள்ள போட்டா, கை குழந்தைய உள்ள போட்டுட்டா. உள்ள போட்டதுக்கு அப்புறம் தான் அவர் ரியலைஸ் பண்றா, what I have done, நான் என்ன பண்ணேன்? ஆனா அதுக்குள்ள குழந்தை தண்ணிக்குள்ள மூழ்கி இறந்து போச்சு. போலீஸ்ல கதறி கதறி அழுதா. இப்படி பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எத்தனை பேருடைய வாழ்க்கையை விழுங்கி கொண்டு இருக்கிறான் அந்த நாள்ல. யோசித்து பாருங்க, இவங்களுக்கு எல்லாம் யாருங்க வெளிச்சத்தை காட்ட முடியும்? இப்படி இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு யார் வெளிச்சத்தை காட்ட முடியும்? இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை பார்க்கறதுக்காக தான் இயேசுவானவர் இறங்கி வந்தார். ஏசாயா 9வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். இப்போ இருளில் இருக்கிற இந்த ஜனங்களுக்கு
கண் குருடாக்கப்பட்டிருக்கிற இந்த ஜனங்களுக்கு யார் இயேசுவை குறித்து பிரசங்கிக்க முடியும்? நாமளே ஒழுங்கா சர்ச்சைக்கு வர்றது இல்ல, நாமே ஒழுங்கா பைபிள் வாசிக்கிறது இல்ல, நாமே ஒழுங்கா ஜெபிக்கிறது இல்ல, ஆண்டவரோட பெரிய ஐக்கியத்தை இதுவரைக்கும் ஏற்படுத்தல. ஒரு பெயர் கிறிஸ்தவராய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் இட்? ஆண்டவர் சொல்லுவாரே, எப்பா உனக்காக நான் மரிச்சேனே, எனக்காக நீ என்ன செஞ்ச? ஒரு பழைய பாட்டு இப்படி உண்டு. வாழ்நாள் எல்லாம் வீணாலாக சென்று போயிற்றே, ஐயோ மோசம் போனேன், வீட்ட நன்மை ஆளுதாலும் வருமோ, ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடே ஆண்டவா வேறும் கைய நாக உம்மை கண்டு கொள்ள ஆகுமோ, பக்தரே உற்சாகமாக எழும்பி பிரகாசிப்பீர், ஆத்துமாக்கள் இயேசுவன்னை வந்து சேர உழைப்பீர். நீங்களும் நானும் தாங்க உழைக்கணும். இயேசுவின் ராஜ்யத்தை நீங்களும் நானும் தாங்க கட்டணும். விழுந்து கிடக்கிற, இருளில் அறியாம இருக்கிற, விபச்சார வேசித்தனத்துல சிக்கி கொண்டிருக்கிற இந்த ஜனங்களை யாருங்க மீட்க முடியும்? யாரால முடியும்? இயேசுவை குறித்து அறிந்த உங்களால என்னால் என்ன முடியும்? இயேசுவின் அன்பை குறித்து அறிந்த, இயேசுவின் ரட்சிப்பை குறித்து அறிந்த உங்களால என்னால அது மாற்ற முடியும். வேறு யாராலையும் ரட்சிப்பை கொண்டு வர முடியவே முடியாது. உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். அதை உதறி தள்ளலடா கஷ்டம். கடைசி ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிற. அமெரிக்கால பல வருஷத்துக்கு முன்னால ஒரு ஊழியர் சிறைச்சாலைகளுக்கு போய் ஜெபிக்கிறது வழக்கம், இயேசுவை குறித்து பேசுவது வழக்கம். ஒரு வாலிபன் இடத்துல போய் அவன் 10 வருஷங்களா சிறையில அடைபட்டு கிடக்கிறான். அவனு போய், தம்பி இயேசு நல்லவருப்பா, இயேசு உன் பாவங்களை எல்லாம் மன்னிப்பா இருப்பா, நீ ஒருவேளை எப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, அவர் உன் பாவங்களை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார், உன் வாழ்க்கைய நீ அவரிடத்துல ஒப்பு கொடுப்பாயன்னு சொன்னப்போ அந்த வாலிபன் ஓடி வந்து அந்த ஊழியரை கட்டி அழைத்து கொண்டான். அவன் சொன்னா, நான் செஞ்ச இந்த கொடூர பாவத்துக்கு மன்னிப்பு உண்டாயா? உண்டுப்பா, எப்படிப்பட்ட கொடுமையாக்காரனா இருந்தாலும் பரவாயில்ல, கொலைகாரனா இருந்தாலும் பரவாயில்ல, இயேசு உன்னை விடுவிப்பாருன்னு சொல்றான். அப்ப அவன் மனம் திறந்து சொல்றான், ஒரு நாள் எனக்கு பணம் தேவை, குடிக்கணும், ட்ரக்ஸ் எடுக்கணும், இந்த பணத்திற்காக எனக்கு சம்பாதிக்க வழி இல்லை. ஒரு நாள் ராத்திரி ஒரு கடைக்குள்ள போனேன். ஒரு வயதானவர் அந்த கடையில கேஷியரா நின்றுட்டு இருந்தாரு. இந்த கடையில வேற யாரும் இல்லை. என்கிட்ட இருக்கிற துப்பாக்கி எடுத்தேன், நேர அவரை குறி பார்த்தேன், அவரை 2-3 தடவை அங்கேயே சுட்டேன். அவர் அப்படியே ரத்த வெள்ளத்துல சரிஞ்சு கீழே விழுந்தாரு. அவசர அவசரமா அந்த பணத்தை எல்லாவற்றையும் நான் எடுத்துக்கொண்டு இருந்தேன். ஒரு கதறல் சத்தம் எனக்கு கேட்டுச்சு, தம்பி ப்ளீஸ் ஹெல்ப் மீ, தம்பி ப்ளீஸ், ஐ எம் டையிங், டேக் மீ டு தி ஹாஸ்பிட்டல், ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீன்னு சொல்லி அவர் கதறுகிறார். அந்த சத்தம் உன் காதல துணிச்சும் அவனுடைய இருதயம் கடினப்படுது. இங்கிருந்து எப்படியாவது ஓடிடணும், தப்பிச்சிடணும்னு சொல்லி. அந்த வயதானவருக்கு தெரியல, என்ன சுட்டது இவன் தான் கூட தெரியாம அவனிடத்திலேயே போய் ஒரு உதவி கேட்கிறாரு. அவன் மனம் இறங்காம அவர் அப்படியே விட்டுட்டு ஓடிட்டான். அவர் அதே இடத்துல இறந்து போனார். நாட்கள் கடந்தன. போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணாங்க, ஜெயில உள்ள தூக்கி போட்டாங்க. நான் சொல்றான், every day I'm hearing this voice still, daily அந்த வாய்ஸ் எனக்கு கேட்டுட்டே இருக்கு, அந்த சத்தம் எனக்கு கேட்டுட்டே இருக்கு, தம்பி help me, take me to the hospital, I'm dying.
அந்த சத்தம் என் காதுகளை தொனித்து 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 என் பாவத்தை உணர்ந்து உணர்ந்து அழுது 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 இந்த சிறைச்சாலையில நான் அழுதே சாகிறேன் ஐயா. நான் நினைச்சேன், இனி எனக்கு ரட்சிப்பு இல்லை, இனி என்னை யாரும் காப்பாற்ற முடியாது, என் வாழ்க்கை அவ்வளவுதான் நினைச்சேன். ஆனா இயேசு ஒருவர் இருக்கிறாருன்னு சொல்றீங்க, என் பாவத்தை மன்னிப்பாருன்னு சொல்றீங்க, இது உண்மையான்னு சொல்லி கேட்கும் பொழுது அவன் கையில தலையில அவருடைய கையை தலையில வைத்து அவனுக்காக ஜெபிக்கும் பொழுது அவன் இயேசுவின் அன்பை பெற்றுக்கொண்டான். இயேசுவுக்கு சொந்தமாய் மாறி போனான். Think about it. Think about it. யார் என் வேலையாய் போவா? யார் என் வேலையாய் போவா? திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்குவதற்கும் எல்லாரையும் தேடின ஆண்டவர் சொல்றாரு, ஒருவரையும் காணேன்பா. I couldn't see anyone so far will be able to come forward to preach the gospel, to preach the love of God. இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம செய்யணும்னா அந்த அன்பை நாம முதல்ல ருசிக்கணுமே. எப்படி ருசிக்க முடியும்? நம்மளிடத்துல இருக்கிற எல்லா குறைகளையும் கலைகளையும் விடுத்து இயேசுக்கு சீஷனாய் மாறுவதே இந்த காரியத்துல நமக்கு உண்மையாய் அவரிடத்துல கொண்டு போய் சேர்க்கும். நமக்கு விடுதலை தருகிறவர் யார்? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், நல்ல கவனிங்க, சகல பாவங்களையும், நம்மிடத்தில் அனுதினமும் காணப்படுகிற இந்த 17 விதமான குறைபாடுகளையும் அது நீக்குகிறது, களைகிறது, நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. வாட் a good news. அவர் உண்மையும் நீதி உள்ளவராயிருக்கிறார். அவர் சொல்றாரு, ரத்தாம்பரமா இருக்கிற உங்களுடைய பாவங்களை நான் பஞ்சை போல வெண்மையாய் மாற்ற முடியும்ப்பா. நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரத்துல முழுமையாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் சரி, எத்தனை பேரை கரைப்படுத்தின ஒரு பாவமா இருந்தாலும் சரி, அந்த பாவங்களை மன்னிக்க இயேசு உண்மை உள்ளவராயிருக்கிறார். அதனாலதான் அவர் இதை நிரூபிக்கும் விதமாய் இந்த வேசியை, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதல் கல் எறிய கடவன் என்று சொல்லி யோசித்து பாருங்க. வேசிகளையும் நேசிக்கிற தேவன். இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம இந்த நாள்ல உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சுட்டி காட்டின இந்த 17 விதமான பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து இந்த நாளிலே, இந்த நிமிடத்துல நாம் அகற்ற வேண்டியது நிச்சயமா இருக்கிறது பிரியமானவர்களே. இட்ஸ் ரியலி நெசசரி. இட்ஸ் ரியலி நெசசரி. நம்ம ஒப்பு கொடுப்போமா ஆண்டவர் இடத்துல? ஆண்டவரே, எங்களுக்குள் பாவம் இல்லை என்போமானால் எங்களை நாங்களே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம் என்று சொல்லிட்டோங்களேப்பா. நாங்க இந்த இடத்துல எங்களுடைய பாவங்களை நாங்கள் நினைக்கிறோம், எங்களுடைய அக்கிரமங்களை நாங்கள் நினைக்கிறோம், எங்களுடைய மீறுதல்களை நாங்கள் நினைக்கிறோம். நீங்க சொல்லியிருக்கீங்களாப்பா, எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் இன்றைக்கு சக்கையுக்கு இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துட்டு, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே, இழந்து போனவைகள் எல்லாவற்றையும் தேடவும் மீட்குமே மனுஷகுமாரன் வந்துள்ளார் என்று சொல்லி அன்று சக்கையுக்கு கிடைத்த அந்த ரட்சிப்பு இன்னைக்கு நமக்கு கிடைக்க போகுது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஒரு விசையாய்
மந்தையில் சேராடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே, தேடுவோம் வாரி திருச்சபையே. மந்தையில் சேராடுகளே, அழைக்கிறாரேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறாரேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா, காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா, பாடுபட்டு அதற்காகவுமே தேடுவோர் யாரின் ஆடுகளை, பாடுபட்டு அதற்காகவுமே தேடுவோர் யாரின் ஆடுகளை, மந்தையில் சேரா ஆடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே, தேடுவோம் வாரி திருச்சபையே. மந்தையில் சேராடுகளே, அழைக்கிறாரேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். ஆமாண்டவரே, இந்த நாளிலே நீர் அழைக்கிற சத்தம் எங்களுடைய காதுகளில் தொனிக்கட்டோப்பா. உலக சிந்தைகள் எல்லாம் எங்களை விட்டு மாறி போகட்டும். இயேசுவின் சிந்தை எங்களுக்குள் வந்து அப்படியே அமர்ந்து கொள்வதாக. நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு எதிராய், எங்களுடைய ஆவிக்கு எதிராய் போராடி கொண்டிருக்கிற எல்லா மாம்ச கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே நாளிலே வேறொரு கொண்டு போக கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமுள்ள ஒரு இருதயம், பரிசுத்தமுள்ள ஒரு பார்வை, பரிசுத்தமுள்ள ஒரு எண்ணம் இந்த நாளிலிருந்து, இந்த நிமிடத்திலிருந்து எங்களுடைய ஒவ்வொரு மீது வந்து அமரும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் இருந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களில் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்கின்ற வார்த்தை உண்மையானால் இந்த நாளிலே எங்களுடைய பாவங்கள் எல்லாம் சுத்திகரிக்கப்படுவதற்காக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தங்களுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இந்த வார்த்தையின்படி இந்த நாளிலே நாங்கள் இரக்கத்தை பெறுகிறதற்காய் நன்றி. எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலே ஒளிந்து கொண்டிருக்கிற எல்லா பாவ கரைகளும் இயேசுவின் நாமத்தினாலே கழுவப்படுவதாக. Thank you Lord, thank you Jesus. நன்றி ஆண்டவரே. உமக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா பொல்லாத அந்த கிரியையான காரியங்களும் இந்த நாளிலே வேறொரு கொண்டு போக கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். ஐயா, எத்தனையோ திக்கற்ற பிள்ளைகள், எத்தனையோ பேர்